யாரும் பதில் சொல்ல வேண்டாம், எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க. தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன? தரமா இல்ல கரமா, மரம், வரம், எது வரும்? யாரும் ஆன்சர் சாட் பாக்ஸ்ல போட வேண்டாம், அன்மியூட் பண்ணி சொல்ல வேண்டாம், நீங்க வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுங்க. நான் கேள்வியை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஸ்கிரீன்ல எழுதுனேன், நீங்க விடையை மட்டும் எழுதினால் போதுமானது. தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள்: 1 தரம், 2 கரம், 3 மரம், 4 வரம். இதில் சரியான விடையை மட்டும் நீங்க எழுதுங்க. எழுதியாச்சா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? எஸ் மேம். ஓகே, எழுதுங்க, ஆன்சரை மட்டும் எழுதுங்க. நீங்க क्वेश्चन பாக்ஸ்க்கு சொல்லுங்க மேம். தரம், மரம், வரம், கரம், இதுல எது ஆன்சர்? அதை மட்டும் எழுதுங்க. நான் யாரையும் ஆன்சரை சாட் பாக்ஸ்ல போடாதீங்கன்னு நான் சொன்னேன், ஆனா என்ன செய்றீங்க? அதை மீறி செய்றீங்க. நந்தீஷ் வாங்க, நந்தீஷ் சீக்கிரம் வாங்க நந்தீஷ். ஆன்சர் சொல்லுங்க. தகுதி, இதற்கான விடை என்ன? நந்தீஷ், தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள்: தரம், மரம், வரம், கரம், எது வரும்? நந்தீஷ் இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கூப்பிடுங்கம்மா. நெக்ஸ்ட் பிரணவ் தர்ஷன். ஆன்சர் சொல்லுங்க. தரம் என்பது சரியான விடை. நிறைய பேர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க, பாராட்டுக்கள், நன்றி. ஓகே, பிரணவ் தர்ஷன் நீங்க சொல்லுங்க விடைய. பிரணவ் தர்ஷன் இருக்கீங்களா? வாய்ஸ் கேட்கல, சொல்லுங்க. வாய்ஸ் ஆன்சர் சொல்லுங்க. பிரணவ் தர்ஷன் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பிரணவ் தர்ஷன் ஆன்சர் சொல்லுங்க. தரம்க்கு என்ன விடை? தகுதிக்கு தகுதி என்ன ஆன்சர் வரும்? தரம், மரம், கரம், வரம், எது வரும்? சரி, ஓகே பிரணவ் தர்ஷன், நீங்க தரம் என்பது சரியான விடை. ஓகே, நீங்க மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து மித்ரா வாங்க. மித்ரா நீங்க சொல்லுங்க. பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நண்பர்கள், எதிரிகள், அயலவர்கள், சகோதரர்கள், என்ன வரும்? மேம் சொல்லுங்கடா. இன்னொரு வாட்டி நீங்க செகண்ட் क्वेश्चन சொன்னீங்களா, அது இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நண்பர்கள் மேம். நண்பர்கள் மேம். வெரி குட். ஓகே, பாராட்டுக்கள் கண்ணா. மித்ரவிந்தா மியூட்ல போட்டுக்கோங்க மேம். மித்ரவிந்தாவை எழுதிக்கோங்க மேம். நேம் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மேம். பகைவர்களுக்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா நண்பர்கள். இச்சொல்லோட எதிர்ச்சொல் என்னது? பிரணவி. பிரணவி எஸ் மேம். பிரணவி சொல்லுங்க. பணி இச்சொல்லின் பொருள். பணி இச்சொல்லின் பொருள் என்ன வரும்? வாழை, வேலையா? சொல்லுங்க பிரணவி. வேலை மேம். வேலை. பணி என்பதற்கான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா வேலை. அப்பா அம்மா பணிக்கு போயிருக்காங்கன்னா என்னன்னு சொல்லுங்க? வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு என்னது பதில்? பணி. சரி, ஓகே. பணி இச்சொல் உணர்த்தும் பொருள் வேலை. ஓகே, நன்றி பிரணவி. மியூட்ல போட்டுக்கோங்க. சன்மிதா. சன்மிதா காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? காட்டில் விலங்குகள் கூட்டம் புலிராஜா தலைமையில் நடைபெற்றுள்ளது. வெரி குட். நடைபெற்றது. ஓகேவா? வேகமா சொன்னாலும் பிழை இல்லாம சொல்லணும். சரியா? நன்றி, பாராட்டுக்கள். சன்மிதா மியூட்ல போட்டுக்கோங்க. சுகிர்தன். சுகிர்தன்
மியூட்ல போடுங்க. சுகிர்தன் கவனிங்க. இத படிங்க, அண்டர்லைன் பண்ணிருக்கிறத படிங்க. எனக்கு ஸ்கிரீன் தெரியல மேம் 3 வரைக்கும் தான் மேம். இல்லக்கண்ணா 3 வரைக்கும் தானா? இல்லடா கண்ணா, நான் எல்லாமே ரிவிஷன் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. இல்ல மேம் நீங்க எழுத சொன்னீங்களே. அதுவா, நீங்க சில பேருக்கு தெரிய கஷ்டமா இருக்குல்லடா, அதனாலதான்டா நான் எழுதல, வேற ஒண்ணும் இல்லடா. இல்ல இந்த மாதிரி நாங்க உங்க ஆப்ஷன் கொடுத்திருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா, அதனாலதான். சரி, நம்ம வெள்ளிக்கிழமை டெஸ்ட் எழுதலாமா? நான் ஸ்கிரீன்ல வந்து ஷேர் பண்றேன், வெறும் கேள்வியும் ஆப்ஷன் மட்டும், நீங்க விடை எழுதுங்க, சரியா? ஓகே, இப்ப கவனிங்க. சொல்லுடா கண்ணா, பிரித்து எழுதுக, படிங்க. இத படிங்கடா. மேம் எனக்கு ஸ்கிரீன் தெரியல மேம். சங்கீதா மேம் ஸ்கிரீன் தெரியுதா? காயத்ரி மேம் ஸ்கிரீன் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேம். கிளியரா தெரியுது மேம். உங்க ஸ்கிரீன் கிளியரா தெரியுது மேம். மேம் தெரியுது மேம். அவங்களுக்கு ஓகே நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்க வெளிய போயிட்டு வர சொல்லுங்க மேம். ஓகேம்மா கண்ணா, உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கலாம்டா, ஒருவேளை நீங்க வெளியில போயிட்டு உள்ள வாங்கடா கண்ணா. ஓகே சங்கீதா மேம். ஓகே கண்ணா, படிங்க நீங்க. வேற யார் கூப்பிடலாம்? மகிஷா வாங்க. மகிஷா, மகிஷா, மகிஷா இல்லையா? எஸ் வணக்கம் தமிழம்மா. வணக்கம் கண்ணா, படிங்க, அண்டர்லைன் பண்ணிருக்கிறத படிங்க. படை தளபதி மேம். ஓகே, நான் என்ன அண்டர்லைன் பண்ணிருக்கேன் படிங்க அத முதல்ல. பிரித்து எழுதுக மேம். அப்ப அதுக்கு அடுத்து படிங்க. இப்போ 1 படைத்தளபதி படிங்க. அண்டர்லைன் பண்ணிருக்கா மேம்? பண்ணிக்க. அடுத்து படிங்க. படைத்தளபதி. படை தளபதி. விடை. விடை படை கூட்டல் தளபதி. வெரி குட், பாராட்டுக்கள் மகிஷா. மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி. மீனஜா வாங்க. ஓகே, வணக்கம். ஓகே, பாருங்க, 3வது ரோமன் லெட்டர்ல படிங்க. சேர்த்து எழுதுக. ஓகே, கேள்வி படிங்க. எதை பார்த்தாலும், எதை கூட்டல் பார்த்தாலும். வெரி குட், பாராட்டுக்கள். நெக்ஸ்ட் ஆராதயா வாங்க. நன்றி தமிழம்மா. வணக்கம் தமிழம்மா. வணக்கம் கண்ணா, படிங்க. முதல் கேள்வியை படிங்க. ஒரு நிமிஷமா நான் ஸ்கிரீனை நல்லா இது பண்றேன், ஜூம் பண்றேன், நீங்க படிங்க. படிங்க பாப்போம். படிங்க. காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது. காட்டில் விலங்குகளின் கூட்டம் புலிராஜா தலைமையில் நடைபெற்றது. வெரி குட், பாராட்டுக்கள், நன்றி. வீட்டுல போட்டுக்கோங்க. அடுத்த மாணவர். அடுத்தது ஸ்ரீ 3C. யார கூப்பிடுறாங்க அவங்க மட்டும் வாங்க. அண்டர்லைன் பண்ணி ஸ்ரீ ஒரே நிமிஷம் இருங்க. நந்தீஷ், உங்களோட வீடியோவை மியூட் பண்ணுங்க. தேங்க்யூ நந்தீஷ். எஸ் மேம். ஸ்ரீ கிட்ட படை தளபதி பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? புலிராஜா சவுண்ட் கேக்குது மேம். சரிடா, செக் பண்றேன்டா. புலிராஜா படை தளபதி பொறுப்பை
திருப்பி திருப்பி படிங்க, பிழை இல்லாம படிக்க முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? உங்களால முடியும். நன்றி, பாராட்டுக்கள் ஸ்ரீ. அடுத்த மாணவன் யார் பார்க்கலாம்? சரி, அடுத்தது மகிஷா. மகிஷா. விஸ்மயா. எஸ் மேம். மகிஷா. வணக்கம் சரி, விஸ்மயா வெயிட் பண்ணுங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் இப்ப மகிஷாட்ட மேம் கேட்பாங்க. ஆண்டைக்கு என்ன சரி, பதவி கொடுக்கப்பட்டது? ஓ படிக்கிறது விஸ்மயாவா? ஓகே ஓகே, படிங்க படிங்க. மகிஷா மேம். மகிஷாவா? சரி படிங்க மகிஷா. ஆண்டைக்கு ம், என்ன பதவி கொடுக்கப்பட்டது? வெரி குட். விடை? ஆண்டைக்கு இரவு காவல் பதவி கொடுக்கப்பட்டது. வெரி குட், பாராட்டுக்கள். நன்றி கண்ணா, நன்றி. கமலம்மா. நன்றி கண்ணா. அடுத்த மாணவன் அடுத்தது விஸ்மயாவா? விஸ்மயா படிங்க. ஆமாம். கரடி எந்த எந்தெந்த விலங்குகள் தகுதியறவை என்ன கூறியது? விஸ்மயா 1 மினிட். விஸ்மயா, விஸ்மயா திரும்பவும் படிங்க, நிறுத்தி படிங்க. கரடி எந்த விலங்குகள் எந்தெந்த 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 விலங்குகள் தகுதியறவை தகுதியற்றவை கூறியது? விஸ்மயா ஒரு நிமிஷம். விஸ்மயா, விஸ்மயா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் என் கூட படிங்க. கரடி கரடி எந்தெந்த எந்தெந்த விலங்குகள் விலங்குகள் தகுதியற்றவை தகுதியற்றவை என கூறியது? என கூறியது. இப்ப படிங்க விடைய. கழுதை, முயல், ஆமை முதலிய விலங்குகள் தகுதியற்றவை என கரடி கூறியது. வெரி குட், பாராட்டுக்கள். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா இன்னும் நல்லா சூப்பரா படிப்பீங்க. இருந்தாலும் விஸ்மயாக்கு பாராட்டுக்கள். ஓகே, நன்றி விஸ்மயா. ரொம்ப நன்றி. ஜான்வி. மேம் ஷமில். ஷமில் கூப்பிடுறமா, அடுத்தது கூப்பிடுவேன். ஜான்வி. எஸ் மேம். ஜான்வி படிங்க. 1 மினிட் மேம். ஓகே. தனித்திறமை கந்தையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது? சொல்லுங்க. அறிந்து கொள்வது யாரு? யாது? ஒவ்வொருக்கும் தனித்திறமை உண்டு. எப்பவுமே படிக்கும் போது ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வருதுன்னா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிறுத்தி படிக்கணும். கண்டினியூஸா படிக்க கூடாது. எப்பவுமே எல்லாருக்குமே சொல்றேன், ஒரு சென்டென்ஸ் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் ஆகட்டும் இல்ல எந்த தமிழ் மேக்ஸ் எதுவாகனாலும் சரி, ஒரு சென்டென்ஸ் முடியும் போது ஃபுல் ஸ்டாப் இருந்தா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் பாஸ் கொடுத்துட்டு அடுத்ததை படிக்கணும். இல்லைன்னா கண்டினியூஷனா போயிடும். சரிங்களா? ஸோ அந்த ஃபுல் ஸ்டாப் வந்தோடனே ஒரு நிமிஷம் நிறுத்தி படிங்க. ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு. அப்புறம் படிங்க. அதை அறிந்து பயன்படுத்த வேண்டும். வெரி குட், பாராட்டுக்கள். நன்றி ஜான்வி. வீட்ல போட்டுக்கோங்க. அடுத்தது கிரீஷ். மேம் ஷமில். கண்டிப்பா கூப்பிடுறேம்மா. மேம் கிரீஷ். மேம் கிரீஷ். கிரீஷ் இத படிங்க. இல்லையா? கௌஷிக் மியூட் பண்ணுங்க.
குயிலி பாடம் மேம். கொஞ்சம் இருங்க. யாரோ unmute இருக்காங்க. இப்ப மியூட் பண்ணிட்டாங்க மேம். நீங்க கிரீஷ் கிட்ட கேட்கலாம். குயிலி பாதம் படைத்தார். பொருள் இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. சரி, புலிராஜா. ஒரே நிமிஷம் இருங்க. குயிலி பெயர் எது செயல் எதுன்னு பெயர் எது செயல் எதுன்னு பார்த்தோமா? படிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் படிங்க. குயிலி பாடம் படைத்தார். குழலி குயிலி படித்தாள். பாதம் படைத்தார். சரி, இதுல எது பெயரு? பெயர் எது? குயிலி பாதம் சரி, செயல் எது? படைத்தாள். வெரி குட். ஓகே கிரீஷ், பாராட்டுக்கள். நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி மேம். அடுத்தது தேஜஸ்வினி. எஸ் மேம். தேஜஸ்வினி படிங்க. முதல்ல கேள்வி மட்டும் படிங்க. முதன் பந்தை விளையாடினான். நல்லா பாருங்க. இன்னொரு முறை படிங்க. நல்லா கவனமா படிங்க. பந்து விளையாடினான். சரி, இதுல எது பெயரு? அமுதன் பந்து. ஓகே, எது செயலு? விளையாடினான். ஓகே, வெரி குட். பாராட்டுக்கள். நன்றி. அடுத்த மாணவன் யார் பார்க்கலாம்? ஓகே, அம்மா. நன்றி கண்ணா. ஓகே, அடுத்த மாணவன். ஹர்ஜித். 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 ஷமீல கூப்பிட்டுருங்க. சரி, ஷமில். ஷமீல் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத படிங்க. மரம் ம் செழிந்த. நல்லா பாருங்க. செழிந்த. செழிந்து. செழித்து. செழித்து. ம் வளர்ந்தது. வெரி குட். பாராட்டுக்கள். ஓகே, இதுல பெயர் எது? மரம். செயல்? விழுந்தது. வளைந்தது. நல்லா பாருங்க. செயல் எது? செழித்தது. செழித்து வளர்ந்தது. சொல்லுங்க. செழித்து வளர்ந்தது. ஓகே, நன்றி. இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா படிக்க முயற்சிகள் எடுங்க. முயற்சி எடுத்தீங்கன்னா இதை விட சூப்பரா படிப்பீங்க. ஓகே, பாராட்டுக்கள். நன்றி ஷமீல். நன்றி கண்ணா. அடுத்த மாணவன் யார் பார்க்கலாம்? சரி, அடுத்தது மணிகண்டன். மணிகண்டன். வணக்கம் கண்ணா. குறில் எழுத்துக்கு இன்னொரு பேர் என்ன? குறில் எழுத்துக்கு மற்றொரு பேர் என்ன? அங்க அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க, பார்த்து சொல்லுங்க. குற்றெழுத்து. குற்றெழுத்துகள். சரிங்களா? இன்னொரு சொல்லுங்க. குற்றெழுத்து. குற்றெழுத்துகள். எழுத்துக்கள். சேர்த்து சொல்லுங்க. குற்றெழுத்துக்கள். ஓகே, இந்த குற்றெழுத்துக்கள்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 5 letters. தமிழ்ல சொல்லுங்க. 5. என்னென்ன இருக்கு சொல்லுங்க. மணிகண்டன் ஒரு நிமிஷம். மணிகண்டன் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்க. கண்ணா, யார் அதை அன்மியூட் பண்ணி நடுவுல வருது? எல்லாரும் மியூட்ல வைங்க. மணிகண்டன் நீங்க சொல்லுங்க, என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, பாராட்டுக்கள் சொன்னா நன்றி மணிகண்டன். மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி. அடுத்த மாணவன். சரி, அடுத்தது ஹர்ஜித். ஹர்ஜித். எஸ் மேம், ஹர்ஜித் இருக்காங்க மேம்.
ஹர்ஜித், நெடில் எழுத்துக்களோட இன்னொரு பேர் ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க ஹர்ஜித்? அவங்க இல்லையோ பாருங்க, வாய்ஸே கேட்கல. இல்ல ஹர்ஜித் கொஞ்சம் சத்தமா பேசுங்கடா, உங்க வாய்ஸ் கேட்கல ஹர்ஜித். சரிங்க மேம், அடுத்தது கூப்பிடுறேன் மேம். சுஹன். சுஹன். சுஹன் எஸ் 3C. சொல்லுங்க மேம். ஓகே சுகன், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க, அதை படிங்க. சுகன், நெடில் எழுத்தோட இன்னொரு பேர் என்ன? சுகன் இருக்கீங்களா? மேம் நெட் எழுத்துக்கள். அதோட இன்னொரு பேர் என்னது? நெட் எழுத்துக்கள். நெட் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? நெட் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 7 மேம். தமிழ்ல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. 7. 7. என்னென்ன எழுத்துக்கள் வரிசையா சொல்லுங்க. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. வெரி குட், பாராட்டுக்கள், நன்றி சுகன். மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி. அடுத்தது குரு பிரசாத். குரு பிரசாத். வணக்கம் தமிழம்மா. வணக்கம் கண்ணா. வல்லினம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 6. சரி, இந்த குட்டி எழுத்துக்களை எத்தனை வகையா பிரிக்கிறோம்? 3 வகையா. என்னென்ன? வல்லினம், மெல்லினம், இடையினம். சரி, வல்லினத்துல மொத்தம் 6 எழுத்துக்கள். சரி, என்னென்ன எழுத்துக்கள் வரிசையா சொல்லுங்க. கசத தபர. அது புள்ளி எழுதும்போது எப்படி சொல்லுவீங்க, அது சொல்லுங்க. இக்கு இச்சு இட்டு இட்டு இப்பு இரு. வெரி குட், நன்றி கண்ணா. மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி தமிழம்மா. நன்றி கண்ணா. அடுத்த மாணவர். அடுத்தது பிரகதி. தமிழம்மா. படிங்க, என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் படிங்க. தமிழம்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கல. கண்ணா, நான் என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்கேனோ அதை படிங்க சொன்னேன். இப்ப கேக்குதா? சொல்லுங்க, அண்டர்லைன் என்ன பண்ணியிருக்கேன் அதை படிங்க. மெல்லினம். மெல்லின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? என்ன மேம்? மெல்லின எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 6. சரி, என்னென்ன எழுத்துக்கள் சொல்லுங்க வரிசையா. இங்கு இஞ்சு இன்னு இந்து இப்பு இன்னு. இன்னொரு முறை சொல்லுங்க, நிறுத்தி சொல்லுங்க. இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு. வெரி குட், சூப்பர் பிரகதி, பாராட்டுக்கள். மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி. நன்றி தமிழம்மா. நன்றி கண்ணா. அடுத்த மாணவன் யார் பார்க்கலாம்? அடுத்தது சுதர்ஷினி ஸ்ரீ. மகிஷா. எஸ் மேம். மகிஷா, ஆல்ரெடி உங்களை நாங்க கூப்பிட்டோம். மகிஷா ஆல்ரெடி கூப்பிட்டாச்சுடா மேம் சுதர்ஷினி. ஒரு நிமிஷம் சுதர்ஷன் ஸ்ரீ. ஒரு முறை இந்த வகுப்புல சான்ஸ் கொடுக்கப்படும். இதுல விடுபட்ட மாணவர்கள் மட்டும் அடுத்த வகுப்புல கூப்பிடப்படுவாங்க. சரியா? சுதர்ஸ்ரீ ஸ்ரீ படிங்க. இடையினம். இடையினம். இடையின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 6. 6. என்னென்ன எழுத்துக்கள் படிங்க. இ இர் இல் இவ் இல் இல். ஓகே, இ இரு இல்லு இவ்வு இழு இல்லு. ஓகே, பாராட்டுக்கள், நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்க. அடுத்தது ஆதித்யா அஸ்வந்த். ஆதித்யா அஸ்வந்த். எஸ் மேம்.
ஆதித்யா, என்ன கொடுத்துருக்கேன் படிங்க அங்க அண்டர்லைன் பண்ணி. ஆயுத எழுத்து நாளை. இன்னொரு முறை படிங்க. ஆயுத எழுத்து நாளை. ஆயுத எழுத்து தனி நிலை. சொல்லுங்க. ஆயுத எழுத்து தண்ணி நிலை. தனி நிலை. சரி, அது எத்தனை எழுத்து மொத்தம்? ஆயுத எழுத்து 1. 1. அது என்ன எழுத்து சொல்லுங்க. என்ன எழுத்து? இக்கா, இஞ்சா, இல்ல ஆவா? ஆவா என்ன எழுத்து? அத சொல்லுங்க. 3 புள்ளி இருக்கு, என்னது? அக்கு மேம். சொல்லு இன்னும் சத்தமா. அக்கு. இதற்கு 30 புள்ளி 3 புள்ளின்னு நீங்க பெரிய கிளாஸ்ல கார் புள்ளின்னு படிப்பீங்க பெரிய கிளாஸ்ல. ஓகேவா? சோ அடுத்த மாணவன் யார் பார்க்கலாம்? அடுத்தது ஆலன். யார் பேசுறது? ஆன் பண்ணிட்டு. மியூட் பண்ணிக்கோங்க. ஆதித்யா மியூட் பண்ணுங்க. எஸ் மேம். ஓகே, கவனிங்க. முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்கு படிங்க. முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குகன்னு கொடுத்துருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் என்ன அண்டர்லைன் பண்ணிருக்கேன் படிங்க. காட்டில் விலங்குகள் என்ன? நடந்தது கூட்டம். ஓகே, சரியான விடையை படிங்க. சரியான விடை என்ன? நடந்தது. நான் என்ன கேக்குறேன், கொஞ்சம் நல்லா தெளிவா காதுல வாங்கிக்கோங்க. நீங்க கேள்வியை படிச்சிட்டீங்க. காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம்னு கேள்வியை படிச்சிட்டீங்க. இப்ப விடை கீழே கொடுத்துருக்கேனா, அந்த விடைய படிங்க. அந்த விடைய படிங்க. நடைபெற்றது. சரி, நான் சொல்றத சொல்லுங்க. காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. கூட்டம் நடந்தது. ஓகே கண்ணா, நன்றி. நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றி கண்ணா. மியூட்ல போட்டுக்கோங்க. அடுத்த மாணவர். அடுத்தது தேவ் ஹர்ஷித். படிங்க. இரண்டாவது கேள்வியை படிங்க. இரவு காவல். இரவு காவல். நீங்கள்தான் அமைச்சர் ஆந்தையாரே. ஓகே, ஆந்தையார். இல்ல ஆந்தையார். ஓகே, ஆந்தையாரே தங்களதம் இரவு காவல் அமைச்சர். ஓகே, இன்னும் ஒரு முறை சொல்லுமா. ஆந்தையாரே நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர். ஓகே, நன்றி கண்ணா. முயற்சி பண்ணதுக்கு நன்றி. அடுத்த மாணவன் யார் பார்க்கலாமா? நன்றி மேம். கனிஷ்கா படிங்க. 3வது படிங்க. அண்டர்லைன் பண்றேன் பாருங்க, படிங்க. முயல் ஓடும் வேகமாக அதி. சரி, இப்ப விடை படிங்க. முயல் அதி வேகமாக ஓடும். ஓகே, முயல் அதி வேகமாக ஓடும் என்பது சரியான விடை. பாராட்டுக்கள் கனிஷ்கா, நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்க. அடுத்த மாணவன் யார் பார்க்கலாமா? சுபஸ்ரீ.
காயத்ரி மேம் யார் மேம் அதுக்கு போயிருக்குது? சுபஸ்ரீ. சுபஸ்ரீ இருக்கீங்களா? சுபஸ்ரீ 3D. ஓகே, படிங்க. 4வது கேள்வியை படிங்க பாப்போம். படிங்க. சரி, என் கூட படிங்க. கூடாது. யாரையும் மேம் ஒரே நிமிஷம். ஹர்ஜித் மியூட் பண்ணிக்கோங்க. ஹர்ஜித் நீங்க மியூட் பண்ணீங்கன்னா தான் சுபஸ்ரீ பேசுறது கேக்கும். ஹர்ஜித். எஸ் மேம். மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். காயத்ரி மேம் இங்கிலீஷ் கிளியரா இருக்கா இல்ல பிரேக் ஆகுதா? கேக்குது மேம், கேக்குது. குறைவாக. சரி, கேள்வி என் கூட படிங்க சுபஸ்ரீ. கூடாது யாரையும் போட குறைவாக. இப்ப விடை படிங்க. எடை போடக்கூடாது. யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் என்ன இருக்கு, ஒவ்வொரு திறமை இருக்கு. அது நாம தான் என்ன செய்யணும், வெளியில கொண்டு வரணும். ஓகே, பாராட்டுக்கள், நன்றி. வீட்டுல போட்டுக்கோங்க. அடுத்த மாணவர் சபரீஷ். KS சபரீஷ். சுபஸ்ரீ மியூட் பண்ணுங்க. சுபஸ்ரீ மியூட் பண்ணுங்க. எஸ் மேம். சபரீஷ் இருக்காங்க. இது என்னது படிங்க. ஷார்மிதா அனோடேஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்காதீங்க. சபரீஷ் படிங்க கண்ணா. சிங்கக்குட்டி. பொறுத்துக. சரி. சிங்கக்குடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடல் தளபதி. வெரி குட். ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர். ஓகே. முயலுக்கு பொருள் சேகரிக்கும் வேலை. ஓகே. ஆமைக்கு சமையல் வேலை. 5வது கழுதை எச்சரிக்கை பணி. வெரி குட், சூப்பர். சரியா படிச்சீங்க, பாராட்டுக்கள், நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்க. லித்திகா. சாட் பாக்ஸ்ல எதுவும் டைப் பண்ணாதீங்க. தமிழ் நம்ம இப்ப கேட்பாங்க. லிதிகா படிங்கடா கண்ணா. என்னன்றே எந்த எதுல இருந்து எது வரையும் படிங்க. ரூ அப்படி படிங்க. லிதிகா இருக்கீங்களா? லித்திகா தமிழம்மோடைய சேர்ந்து படிங்க. தமிழம்மா கூட ஹெல்ப் பண்றாங்க தானே? லிதிகா சொல்லுங்க. நெக்ஸ்ட் மாணவன் கூப்பிடுங்க. எஸ் மேம். அடுத்தது கூப்பிடுறேன். அடுத்தது ஹர்ஷிதா கே.
ஹர்ஷிதா எஸ் மேம். ஓகே படிங்க. நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் படிங்க. எழுத்துக்கூட்டி படிங்க. ஈ ரூ இ ம் 21. 21. டீ இருக்காங்க இல்ல கவனிக்கணும் கவனிக்கணும் உச்சரிப்பை கவனமா கவனிக்கணும். 21 எழுத்துக்கூட்டி படிங்க. ஈ ரூ ம் இ சரி ஆ ரு ம் பா ப இத் இத் சரி என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஈ இ ரூ ரு பா ப இத் இத் தோ தோ இன் இன் ட்ரு ரு என்னது 21. 21. சரி முயற்சி பண்ணதுக்கு நன்றி பாராட்டுக்கள். மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே ஒரு நிமிஷம் தான் கண்ணா. ஓகே கவனிங்க. நம்ம லாஸ்டா ஒரே ஒரு எண்கள் மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகே யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் நேம் கொடுமா. அருள் சாய் இ இத் இத் தி ஒரு நிமிஷம் திருப்பி ஒரு நிமிஷம் வாங்க கொஞ்சம். இ ரூ பா இத் தி தி ஒரு நிமிஷம் கவனிக்கனா தி அதுக்கப்புறம் தீக்கு அப்புறம் ஆ ஆ 22. ஓகே பாராட்டுகள் கண்ணா. மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி கண்ணா. ஓகே எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு நன்றி சார். நன்றி அனைவருக்கும் நன்றி. நன்றி தமிழம்மா. நன்றி தமிழம்மா. நன்றி சுபஸ்ரீ. தமிழம்மா. பாய். தமிழம்மா. நன்றி. நன்றி தமிழம்மா.